வெளிநாட்டில ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு 5, 6 வருஷம் வேலை பார்த்துட்டு, இடையில லீவு கிடைச்ச லீவுல கூட ஊருக்கு போகாம, போனா எங்கடா செலவாயிரும்னு சொல்லிட்டு இங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்துட்டு, வீட்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்கு பொண்ணு பார்த்து வச்சுட்டு போய் மேரேஜ் பண்ணிட்டு, அந்த மேரேஜ் பண்ணிட்டு அங்க 1 வருஷம் அந்த குழந்தைய பிறக்கிற வரைக்கும் அங்க இருந்தாங்க அப்டின்னா, அவங்க வந்து சேமிப்பு கணக்கு வச்சிருந்தாங்கன்னு அர்த்தம். இல்ல போன வேகத்துக்கு ஐயோ! கல்யாண கடன் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு 3 மாசத்துலயே பூந்தடிச்சு வந்தாங்க அப்டின்னாங்கன்னா, அவங்க வந்து சேமிப்பு கணக்கு இல்லன்னு அர்த்தம். 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல. ஒரு 50 நீங்க வந்து லைஃப் லாங் வேலை பார்த்தா கூட சரிதான். நீங்க சேமிப்பு கணக்கு இல்லன்னா, போயிட்டு ஒரு 1 மாசம் தக்கடி புக்கின்னு குதிச்சுட்டு, ஆட்டம் போட்டுட்டு, திரும்ப இங்க வர மாரி தான் இருக்கும். அதனால சேமிப்பு கணக்கு வந்து நீங்க எப்போ வைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான். சேமிப்பு கணக்கு மீன்ஸ் வந்துட்டு, நீங்க பணமா கூட வச்சிருக்க தேவையில்ல. நீங்க வந்துட்டு ஊர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வருமானம், வெளிநாட்டு வருமானங்கிறது வந்து தற்காலிக வருமானமே தவிர, ஸ்டாண்டர்ட் வருமானம் கிடையாது. இது புரிஞ்சு வாழ்க்கை நடத்துங்க. யாராவது வெளிநாட்டுலேருந்து ஊர்ல போய் திருமணம் பண்ணவங்க, 1 வருஷம் இருந்தாங்கன்னா, அவங்க தான் லக்கி.